அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாததால் தரிக்கப்பட்டார்கள், நீங்களோ நம்பிக்கையின் காரணமாய் நிலைத்து நிற்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு இருக்க வேண்டியது உயர்வு மனப்பான்மை அல்ல, அச்ச உணர்வே என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பையும் கடவுளின் அருளையும் பெற்றுக்கொண்ட நாம் தெய்வ பயத்தோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் வாழ வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தவறு செய்த வான தூதர்களை கடவுள் தண்டித்து தீர்ப்பின் நாளுக்காக கார் இருளில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று புனித பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தவறு செய்த வான தூதர்களையே கடவுள் தண்டித்தார் என்று சொன்னால் தவறு செய்கிற நம்மையும் கடவுள் தண்டிப்பார் என்ற அச்ச உணர்வோடு தெய்வ பயத்தோடு பாவத்தை விட்டு விலகி இந்த உலகில் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி இந்த உலகில் வாழும் நாளெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். மேலும் தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அர்த்தம் என்ன? இந்த உலகில் கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் தெய்வீக ஞானத்தால் நம்மை நிரப்பி இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி செய்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த யோசேப்பை கடவுள் தெய்வீக ஞானத்தால் நிரப்பி அநேக மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி செய்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகில் கடவுளுக்கு அஞ்சி நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்மையும் தெய்வீக ஞானத்தால் நிரப்பி இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீராய் விளங்கும்படி செய்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. இரண்டாவதாக, இந்த உலகில் நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. நெஞ்சிலே செருக்குற்றோரை கடவுள் சிதறடித்தார், தாழ் நிலையில் இருப்போரை அவர் உயர்த்தினார் என்று புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 51 மற்றும் 52வது இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகில் நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலக மக்களின் பார்வையில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி இந்த உலகில் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் தெய்வீக ஞானத்தால் நம்மை நிரப்பி இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீராய் விளங்கும்படி செய்வார். இரண்டாவதாக, இந்த உலகில் நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலக மக்களின் பார்வையில் கடவுள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் இறை அச்சத்தோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் வாழ்வோம். அப்பொழுது கடவுள் இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீராய் விளங்கும்படி செய்வார். இந்த உலக மக்களின் பார்வையில் கடவுள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இறை அச்சத்தோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை
இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.